இரண்டு பெயரை நினைவு கொண்டு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் விசேஷமாய் நாம் பார்ப்போம் என்றால், வடபக்கத்தில் யார் நிற்க வேண்டும் என்று இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. 109ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அவனுக்கு நேராக துஷ்டனை ஏற்படுத்தும் சாத்தான் அவனது வலது பக்கத்தில் இருப்பானாக. இப்பொழுது வலது பக்கத்தில் சாத்தான் நின்றால் என்ன நடக்கும் என்பதுதான் இந்த சங்கீதத்தின் முழு கோட்பாடு. இந்த சங்கீதத்தின் கோட்பாடு என்ன என்றால், ஒரு வலது பக்கத்தில் சாத்தான் நின்றால் அது என்ன நடக்கும் என்பதை விளக்கமாக இந்த நாளில் நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் வலது பக்கத்தில் எப்பொழுதும் தேவர்கள் இருப்பார்கள், தேவதூதர்கள் இருக்க வேண்டும். தேவனும் நியாய தீர்ப்பில் சுவிசேஷ புத்தகத்தில் சொன்னார், வலது பக்கம் இருப்பவர்களை பார்த்து, நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதியானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுதும் நீங்கள் ஆர்சி சபைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி 2 கட்ட பிரசங்க பீடம் இருக்காது. நீங்க எந்த ஊர்ல ஆர்சி சபைக்கு போனாலும் 2 கட்ட பிரசங்க பீடம் இருக்காது. நீங்க நேரா போய் பார்த்துருக்கீங்கன்னா, நானோட சர்ச்சுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்துருக்கீங்கன்னா, பிரசங்க பீடம் வலது பக்கம் வைத்திருப்பார்கள். நீங்க எங்கனாலும் ஆர்சி கோயிலுக்கு போகலாம். இங்க இருக்கிற மலை கோயில போய் பாத்தீங்கன்னா கூட அது அப்படிதான் வச்சிருப்பாங்க. இது நமக்காக கட்டப்பட்ட சபை, நமக்காக ஏறெடுக்கப்பட்ட சபை, நமக்காக கொடுக்கப்பட்டவங்க இப்படிதான் வாங்கிட்டு இப்படிதான் வைக்கணும்னு. இது நம்முடைய சபை. அது அப்படி இல்லை. அது உலகத்தார்களால் கொடுக்கப்பட்டதில்லை. அவர்களிடமிருந்து நாம் பிரிந்து வந்தாலும் அவர்கள் ஒரு சில பழக்கங்களை வைத்திருப்பார்கள். இப்பொழுது தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களே ஆண்டவரே, அவர்கள் பக்கத்தில் வலது புறத்தில் அவர்களை நீர் சாத்தானை வைத்திருக்க வேண்டும். ஏன் நீர் அவர்களை சாத்தானை நீங்கள் வைக்கிறீர் என்றால், அந்த சாத்தான் அவனை குற்றவாளி என்று சொல்லப்பட்டு அவன் ஜபம் எப்பொழுதும் என்னப்படுத்தப்படுங்க, பாராட்டப்படும். உங்கள் பக்கத்திலே சாத்தான் இருந்தால் சாத்தானின் பேச்சுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் என்று இந்த வேதம் விளக்குகிறது. சரி, ஏன் இவன் பக்கத்துல மட்டும்தான் சாத்தான் நின்னா அப்படின்னு நம்ம தாவீதை மட்டும் அட்டரகமா எடுக்க முடியாது. ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தார். வேதத்திலே நமக்கு என்று ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தார். அந்த ஆசாரியன் மோசே காலத்திலிருந்து இருந்தவர். அவர் எப்பொழுதும் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு வெளிவராதவர். அதனால அவர் வேறொரு கோத்திரத்தின் குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் மோசேவுக்கு பிறகு அந்த கோத்திரத்தை ஆண்டவர் தூக்கி விடுகிறார். இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. இது எபிரேய படிப்புக்கு தான் இது பயன்படும். லோக்கல் படிப்புக்கெல்லாம் பயன்படாது. அப்ப எபிரேய கத்துக்கணுமா, கத்துக்க வாய்ப்பு இருந்தா கத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரிஜினல் மூல பத்திரங்கள் வேணும்னு வாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு நிலம் உங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் என்ன கேட்பாங்க, மூலப்பத்திரம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப அந்த மூலப்பத்திரம் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு கிளாரிட்டி. அந்த மூலப்பத்திரம் இருந்தாதான் நீங்க பதிவுத்துறையில சாதனை வரைக்கும் அந்த பொருள் உங்களுடையது. அந்த மூலப்பத்திரத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சாவர வரைக்கும் அது எவனோ எடுத்துட்டு போயிடுவோம். அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது போல நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அந்த மூலப்பத்திரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது சகரியா புத்தகத்துல நாம் பார்க்கலாம். சகரியா 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நீங்க பார்க்கிறீர்கள் என்றால், சகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் அவர் ஒரு பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காண்பித்தார். இதுக்குதான் நான் சொன்னேன், யாத்திரையாக நிருபத்தில் அவங்க இருக்கிறாங்க. அந்த நிருபத்தின்படி மோசே அவர்களை ஆயத்தப்படுத்தினான். மோசேவுக்கு துணையாய் ஆரோன் வாயாய் இருந்தான். ஆரோன் முந்தினான், மோசே பிந்தினான். இருவரும் கானான் தேசத்துக்குள் போகவில்லை. ஆரோன் வாயாயிருந்து முந்தினான், மோசே தேவனுடைய பிள்ளையாயிருந்து பிந்தினான்.
இருவருக்குமே கானான் தேசம் காட்டப்படவில்லை. காட்டினால் அவர்கள் பிரவேசிக்கவில்லை. அப்ப அதுல என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சாம்ராஜ்யத்தில் நம்முடைய காரியங்கள் எதுவுமே எடுபடாது. மோசேயுடைய காரியமும் எடுபடவில்லை. காரணம், அவன் மக்களுக்காக தேவனிடத்தில் கோபப்பட்டான். யாருக்காக தேவனிடத்தில் கோபப்பட்டான்? மக்களுக்காக தேவனை கோபப்பட்டான். எனக்கு அந்த பரவாயில்ல, நீங்க 70 பேரை கூப்பிடுங்க, நடத்தீங்க, என்னால கூப்பிடுங்க, இதெல்லாம் லைக் பண்ணாது, நான் சொல்றேன் அவனுக்கு பேசுன்ற இடத்துல அடிச்சுட்டார். பேசுன்ற இடத்துல அடிச்சுட்டார். தீர்க்க தரிசனத்தை உடைத்தார் அந்த இடத்துல. அப்படிதான் அது பார்க்க முடியும். தேவனிடத்தில் அவர் பேச வேண்டும். கண்மலையாகிய கிறிஸ்து அந்த இடத்தில் இருந்ததாக மூல புத்தகத்தில் இருக்கிறது. நம்ம பைபிள் அப்படி போட முடியாது. நம்ம தமிழாக்கம் சமஸ்கிருதம் வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆங்கிலத்துல இருந்து சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ், அப்படியாக ஒப்பனையாக வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் தேவனிடத்தில் பேச வந்தவர் தேவனை அடித்தது போல நமக்கு விளக்கம் அதில் இருக்கிறது. இன்று நாம் தேவனிடத்தில் பேச வரலாம், தேவனை எதிர்த்து அடிக்க கூடாது. தேவனிடத்தில் என்ன பண்ணலாங்க? எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது, எனக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் தேவனை நான் அடித்துவிடும் போல பேசக்கூடாது. அதுதான் அங்க வேறுபாடை நாம் பிரிக்க வேண்டும். இந்த இடத்துல நான் சொல்லுகிறார், முதல் வசனத்தை பார்க்கும் போது சகரியாவுக்கு ஒரு அழகான ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சியிலே யோசுவா இருக்கிறார். என்னவா இருக்கிறார் யோசுவா? பிரதான ஆசாரியனா இருக்கிறார். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கீங்க. இங்க தாவீது சொல்றான், வலப்பக்கத்துல பேய் தான் இருக்குது, அவனுடைய வாழ்க்கையில ஒழிஞ்சு போயிடுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல பிரதான ஆசாரியன் அருகிலே பேய் நின்று கொண்டிருக்கிறது, சாத்தான் நின்று கொண்டிருக்கிறது. யாரு பக்கத்தில் நின்றிருக்கிறார்? இது இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி இன்று திரை அரங்கை கூட சபை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அநேகராய் மாறிவிட்டார்கள். இப்ப ஏன் அந்த இடத்துல நிற்கிற இடம், பிரதான ஆசாரியனுக்குரிய தகுதி அவரிடத்தில் இல்லை. இன்னொன்று, அந்த இடத்தில் பிசாசானவன் தனக்கென்று சிங்காசனத்தை போட்டுக் கொண்டதினால அந்த ஆராதனை முழுவதும் அந்தி கிறிஸ்துவின் ஆராதனை போயிட்டு இருக்கு. இப்ப அப்படிப்பட்ட சூழல்ல 3ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் போது என்ன சொல்லப்படுகிறது? தூதனுக்கு முன்பதாக என்ன பண்ணிட்டு இருந்தா? அழுக்கு வஸ்திரத்தோடு காணப்படுவதை போல ஒரு தரிசனம். இது தரிசனங்க. ஏனென்றால் இந்த நிருபத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சகரியாவை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார். இப்படிதான் இந்த புத்தகமே ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபம் இருந்தார். எப்ப இங்க சொன்னது மாதிரி கிறிஸ்துமஸ் வந்து 80 பேர் வருஷம் முழுக்க வருவாங்கன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. இந்த ஆராதனை கூடத்துல கிறிஸ்துமஸ்னா தான் 80-90 நான் பார்த்திருக்கேன். அவங்க கொலைக்க வந்தவங்க 2000 அவங்களுக்கு முன்னே நான் ஆராதனை நடத்திட்டு இருக்கேன். இப்ப 80 பேர் சபையில இருந்தாங்க. இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னா அது தப்பு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் என்ன பண்ணணும்? இந்த சத்தியத்தை நம்ம வெளிப்படுத்தணும். ஏன் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு 40 பேர் நம்ம சபையில வந்திருந்தா தான் நீங்க இந்த கோட்பாடை சொல்றது. ஏன் 80 பேர்? எப்ப எந்த கிறிஸ்துமஸும் 80 பேர் வருவாங்கன்னா அதுல 20 பேர் ஒரிஜினல், மீதி 60 பேர் டூப்ளிகேட். அது என்ன 20 பேர் ஒரிஜினல்னா, இதை நீங்க எப்படினாலும் பிரிச்சுக்கலாம். கர்த்தரை அறிந்த குடும்பம் வரும், கர்த்தரை அறியாத குடும்பமும் வரும். அதுதான் 80 பேர் லோடி. இப்ப நம்ம சபையில உட்கார்ந்து சேர் கணக்கு 70 பேருக்கு இப்ப சேர் இருந்துச்சு. இன்னும் இங்க இருக்கிற பொருள்லாம் வெளியிடுச்சுன்னா 80 வர வாய்ப்பு இருக்கு. ஆனா வாரமான 80 பேர் என்ன பண்ற வரல. இப்ப அந்த மாதிரி பிரச்சனை தான் இந்த இடத்துல யோசுவாவுக்கு. உங்களுக்கு ஜெனரல் நாலேஜுக்காக சொல்றேன், யாரையும் நான் சொல்ல வசனத்தை கொண்டு போறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட பொய் கிடையாது. இப்ப நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்க, ஒரு துண்டு சீட்டு கொடுத்துட்டு போயிடாரு. ஆனா நான் உங்களை போய் சந்திச்ச உடனே 5500 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ரோ நோட் அனுப்பிச்சிருக்கிறேன், ஜிஎஸ்டி பில் அனுப்பிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு போட்டுருக்கு. அதுல இன்னொன்னு காட்டியது. இந்த ஆசாரிய ஏன் சாத்தான் வந்து ஆசாரியர் எந்த பக்கத்துல இருக்காங்க இங்க போட்டுருக்கு பாருங்க. வலது பக்கத்துல சாத்தான் நிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க பரிசுத்தமா வாழ்றேன், பரிசுத்தமா வாழ்றேன், பரிசுத்தமா நான் இருக்கிறேன், நான் தான் பரிசுத்தம், நான் தான் பரிசுத்தம், நான் தான் பரிசுத்தம் இப்ப குதிச்சீங்கன்னா
கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். இது நான் சொல்லல, கர்த்தர் முற்பிதாக்களின் மேல் கோபமா இருந்தார். அப்ப முற்பிதாக்கள் யாருங்க நமக்கு ஆராதனை கொடுத்ததுக்கு? பிரதான ஆசாரியர் யாரு நமக்கு? யோசுவா. நம்முடைய சந்ததிக்கு முன்னாடி அவங்க அறிந்தவங்க. அப்ப அந்த நிழலை இந்த நாளிலே நாம் நிஜமாய் பார்க்கிறோம். இந்த சகரியா புஸ்தகத்துல மட்டும்தான் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா கர்த்தர் உரைக்கிறதுன்னு வரும், கர்த்தர் சொல்லுகிறார்னு வரும், கர்த்தர் அனுப்பினவர்கள் என்று 10ஆம் வசனத்துல வரும், கர்த்தருடைய தூதன் நோக்கி 11ஆம் வசனம் வரும், கர்த்தரின் தூதன் மறுமொழியாக கர்த்தாவே இந்த 70 வருஷமா எங்கள் மேல் நீர் கோபம் கொண்டிருக்கிற என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தர் யார் மேல் கோபப்பட்டு விட்டாரோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மத்தியில் யாரும் உட்கார்ந்திருவா, யாரும் உட்கார்ந்திருவா, யாரும் உட்கார்ந்திருவா, யாரும் உட்கார்ந்திருவா, யாரும் உட்கார்ந்திருவா. சாதாரண அதுதான் நான் முதல்ல சொல்றேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்கப்பா. 37வது வாரம் வந்திருக்கிறீங்க, 36வது வாரம் வந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் முடியுது, எத்தனை வாரம் இருக்குது? 17. ஜாக்கிரதையா உங்களை நீங்க காப்பாது, உங்க பொருளை நீங்க காப்பாது. என்னை பத்தி நீங்க கவலைப்படாது. ஏன்னா அந்த ஆசாரியுடைய சேர நான் இருப்பேன், நாளை காலையில கூட கிளம்பிடுவேன். அது என் மேட்டர். சபை இருக்கும், அது சபையினுடைய காரியம். நீங்க இருக்கீங்களா பாருங்கப்பா. அதுதான் வேதம் எச்சரிக்கிறது. எல்லாம் நீங்க சொல்ற என்னுடைய முற்பிதாக்களின் மேல எனக்கு கோபம் இருந்தது, அவங்களை நான் 70 வருஷமா உட்கார வச்சுட்டேன் ஒரே இடத்துல. ஏன்? அவங்களுடைய பிரதான ஆசாரியனுக்கே நான் போயிட்டு வேலை காட்டிட்டேன். அவன் அருகிலே ஒரு சாத்தான் நின்று கொண்டிருந்தான். ஏன் பிரதான ஆசாரியன் பக்கத்திலே சாத்தான் நிற்க வேண்டும்? ஏன் பிரதான ஆசாரியத்தில் சாத்தான் நின்றான் என்றால் அவன் வஸ்திரம் அழுக்காக இருந்தது. சொல்ல மாட்டீங்க, பயம் உங்களுக்கு. உங்க மனசு பேசல, யாரும் பேசல. ஒரு 78 வயசுக்காருக்கு வெறும் ஆகித்தொடையை மட்டும் வச்சுட்டு நீ சாப்பிட ஒரு பள்ளியில கொண்டு வரதை பார்த்துக்கிட்டு சுத்தி முத்தி வந்து வேடிக்கை பார்க்க. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது நீங்க வாழ்க்கை ஞாபகம் இருக்கு. அதுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாம இருக்கக்கூடாது. அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இந்த சாத்தான் ஏன் வலது பக்கத்தில் இருந்தான் என்றால் அவன் பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் அவன் மேலே ஒரு அழுக்கு வஸ்திரம் போட்டப்பட்டிருக்கிறது. அந்த அழுக்கு வஸ்திரத்தை போட்டவன் சாத்தானாய் இருந்தான், சாத்தானுடைய தூதனாய் இருந்தான். சரி, இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்? அவன் மேல அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கீங்க. நாங்களாம் சபைக்கிற போது எப்படி வரங்க, எப்படி வரங்க? நாம் எவ்வளவு பொறுப்பா இருந்தாலும் வெள்ளைக்கு வெளியேறு நாங்கள் பாலிஷ் போட்ட துணியை தான் கட்டி கொண்டு வருகிறோம், போட்டுக் கொண்டு வருகிறோம். எங்களுக்கும் இந்த சத்தியத்துக்கும் என்ன என்று சொல்லும் போது அந்த வஸ்திரம் என்பது ஆசாரியனா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, அது பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. என்ன கொடுக்குறீங்க? யாரா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி. யாத்திரையாம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் கடக்கும் போது 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் என்றால் அந்த ஆசாரியனுடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் புத்திரர் தன்னுடைய பரிசுத்த காணிக்கைகளாய் படைக்கும் பரிசுத்தமானவர்களின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனின் நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சன்னதியில் அவர்களை அங்கீகரிக்கும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியிலே இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? பரிசுத்தம் என்பது நெற்றியிலே இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது இன்னைக்கு நம்ம துணியை காட்டிடுறோம். அப்புறம் நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ, எந்த வாரம் வருகிறோ வரீங்களோ, மாசம் நீங்க வந்து ஆகணும். அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக 10 ஒன்றை கொடுக்க வேண்டும். அது கட்டாயம் நான் போகுமா? ரைட், 10 ஒன்று கொடுத்தா போதுமா? போதும். நீங்கள் வர வேண்டுமா? அது உங்களுடைய இல்லை. இப்படி நம்ம கொண்டு போறோம். இந்த நாட்கள் நவீன காலத்தில் ஊழியம் இப்படி அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பந்தியை நீங்கள் ஆசரிக்க வர வேண்டும் என்றால்
உங்கள் நெற்றியில் பரிசுத்தம் என்று இல்லாவிட்டால் நீங்கள் இந்த இடத்திலே மரணம் அடைந்து விடுவீர்கள், உங்களை சங்கிலியால் இருந்து வெளியே போடுவார். அதுதான் பழைய ஆசாரிப்பு கூடம். இந்த ஆசாரிப்பு கூடத்திலே இப்படிப்பட்ட இடத்திலே தேவன் ஒரு விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, சகரியா 3:8 நீங்கள் பார்க்கும்போது, இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழர்களும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர், இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். தாசனை வரப்பண்ணுவேன். இங்கே 109ஆம் சங்கீதத்திலே முதல் பகுதியில் நீங்கள் பார்த்தது போல யூதாசின் கோத்திரத்தையும் அகிலோத் கோத்திரத்தையும் அகிலோபல் கோத்திரத்தையும் தேவன் எப்படி அழித்தார் என்பதை திருஷ்டாகமாய் தாவீது எழுதி வைத்தார். அதே போல தேவன் இந்த சகரியா புஸ்தகத்திலே ஒரு பிரதான ஆசாரியனாய் காணப்படுகிற அருமையான யாருங்க யோசுவா மேல் ஒரு அழுக்கு வஸ்திரம் இருந்ததினாலே அந்த பிசாசானவன் அவனை தொடர்ந்து வந்து விட்டான். அந்த பிசாசானவனை ஆண்டவர் கடிந்து கொண்டார். பிசாசானவனை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? நீங்க வசனத்தை வீட்டுல போய் படிச்சுக்கணும், நமக்கு நேரம் கம்மியா இருக்கு. ராபோஜனை பத்தி பேர போகும். அதனால நான் எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா நீங்க அழகா டான்ஸ் ஆடிட்டே தூங்கிட்டு காலாட்டிட்டு போயிடுவீங்க. என்ன பேசுறாரு? அவர் விளக்கம் போல கத்திட்டே இருக்க, விளக்கம் போல அவர் விளக்கம் போல கத்திட்டே இருங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. வரமா கொடுக்குறமா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. கரெக்ட், நீங்க வரீங்க, கொடுக்குறீங்க, நீங்க வாங்குறீங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா அது தலைமுறை தலைமுறையா இருக்குதான்னு பார்க்கறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இங்க 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? ஒரு இந்த கடைசி வார்த்தையை பாருங்க. இதோ என் அடையாளமாய் இருக்கிற ஒரு புருஷர் வருவார், இதோ கிளை எண்ணப்பட்டவர்கள் என் தாசனை வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த கிளை யாருடைய கிளை என்று நீங்கள் பார்க்கும்போது இதே 6ஆம் அதிகாரம் சகரியா 6:12 நீங்கள் பார்க்கும்போது அவனோடு சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நாமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே பிரதான ஆசாரியன் மேல் ஒரு அழுக்கு வஸ்திரத்தை கொண்டு வந்து போர்த்தின சாத்தானின் கூட்டத்திற்கு தேவன் திருமணம் பற்றின ஒரு அருமையான தீர்க்க தரிசன காரியம். இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஏசாயாவின் நிருபம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழுப்பினது. ஒரு கிளை எழுப்பினது. அந்த கிளை தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது ஈசா என்கிற அடிமரத்திலிருந்து வந்திருக்கிறது. உங்களுக்கு அடிமரம் பிதாவாகிய தேவனுடைய அடிச்சுவடுகள் இருந்தால், உங்கள் நெற்றியில் பரிசுத்தம் என்ற அந்த அடிச்சுவடுகளிலே நீங்கள் பரிசுத்தமானவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தால், உங்கள் அருகிலே சாத்தான் எப்பொழுது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க வந்தால், தேவன் அவனை அவருடைய நாமத்தினாலே கடிந்து கொள்வாராக. என்ன கொள்வாராக? ஓட்டிட மாட்டாருங்க. ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கீங்க. தமிழ் அர்த்தம் ரொம்ப முக்கியம், வேதத்தின் வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அவனை நான் பாதாளத்தில் கட்டுகிறேன் ஆண்டவர் என்ன சொல்லுங்க? ப்ராபசி சொல்லல. இன்னைக்கு நம்ம ஆளுங்கெல்லாம் விடுவாங்க, பேய தலைமையில கைய வச்சோன்னே, இப்பொழுது நான் உன்னை பாதாளத்தில் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். யோ, நீயே பாதாளத்துக்கு போற, நீ எங்கேயும் அவனை போய் கேட்ட போற, அவன் கூட்டி போவான். அது மரண நாள்ல தான் உனக்கு தெரியும். அவனை எடுத்து விடு. யார் கேட்க போறா? எதிர்க்க ஆள் இல்ல, எதிர்க்கு பிசாசு கூட இருக்கிற, அதனால தைரியம். அவன் கூட்டத்தை அப்படியே வாழ்த்துற. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, நீர் பெயர் சேர்ப்பது தலைவனாக இருக்கிறதுனால உன் கூட்டம் உனக்கு கிடைக்குது. அப்படி அவன் எடுத்து கொள்றது இல்லை.
அவர் பரிசுத்தமாய் ஜீவித்ததினாலே, அவர் தலையிலே பரிசுத்தம் என்று இருந்ததினாலே, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து அவர் கிளையாய் நோண்டினதினாலே, அடிமரமாகிய இந்த வேத புஸ்தகம் உங்களுக்குள் கிளையாய் இருந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்புள்ளதாங்க. அது நல்ல காயா இருந்தாலும் சரி, சொத்த காயா இருந்தாலும் சரி, மார்க்கெட்ல வித்து கொடும். அதுதான் தமிழ் அர்த்தம், பச்சையான தமிழ் அர்த்தம். சொத்தையா இருந்தாலும் சரி, கெட்டு போனதா இருந்தாலும் சரி, அதற்கு ஜீவனை கொடுத்து அதன் அருகிலே தேவனுடைய தூதர்கள் நின்று கொண்டு இருப்பார்கள். நீங்க சகரியா புத்தகத்தை படிச்சுக்கிட்டே போகிறீங்க. இதுல எல்லாமே கர்த்தர் சொல்லுகிறார்கள். எல்லாம் கர்த்தருடைய தூதன் கேட்டால் இருக்கும். கர்த்தர் தன்னுடைய வாயை திறந்து சொன்னார் என்று இருக்கும். காரணம், நம்முடைய பிரதான ஆசாரியின் மேலே ஒரு அழுக்கு வஸ்திரம் இருந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம், நான் தான் எம்மாத்திரம். அந்த அழுக்கு வஸ்திரம் மாம்சத்தின் கிரியைகளை நமக்கு வெளிக்காட்டுகிறது. ஆனால் ஆவியின் கனியாகிய ஆண்டவர் சொல்கிறார், எனக்கென்று ஒரு தாசன் வரப்போகிறார். அந்த தாசன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்க எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது அது ஒரு நீதியுள்ள கிளை என்று வசனம் உங்களுக்கு சொல்லுது. எடுத்து வாசிங்க. இதோ ஒரு நாட்கள் வரும், கர்த்தரே சொல்றார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள ஒரு கிளை எழுப்பப்படும். அவர் ராஜாவாக இருந்து அவர் ராஜரீகம் பண்ணி பூமியை நியாயம் தீர்க்கும் போது வலப்பக்கத்தில் வந்த என்னுடைய கர்த்தருடைய பிள்ளையே, நீ ராஜ்யத்துக்கு வா என்று உன்னை அழைப்பார். விசுவாசம் தான் உங்களை காப்பாற்றி. இன்னும் 17 வாரம் உங்களை நீங்க காப்பாற்றி. ஆகவே தலைமுறை தலைமுறையாக இந்த தேவன் இந்த வசனத்தின் மூலமாக ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தலைமுறைக்கு நம்ம யாருங்கிறத நம்ம தான் பார்க்கணும். அதே போல் எரேமியா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தாவீதுக்கு நான் நீதிமான் கிளையை அந்நாட்களிலே, அப்ப ஒரு கிளை இருக்கு. நாம் ஒரு மரத்தை நம்பி வாழ்கிறோம். இது இந்த சகரியா புத்தகத்தை நீங்க வாசித்துட்டு அப்படியே யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள் என்று சொல்லுகிறார். அப்படியோ அதுல கனி கொடுக்காத கிளைகளை என்ன பண்ணுவேன்னு அறுத்து போடுவேன். கதைக்காம கொள்ளாம உங்க மேல பிசாசன் அழுக்கு வஸ்திரம் வைத்திருந்தாலும் அவனை கடிந்து கொண்டு 37 வாரங்களாக உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நல்லா ஜோரம் கைது, ஜோர கையை தண்ணுங்க. என்ன பண்றது, இதெல்லாம் முடிஞ்சாங்க எனக்கு கட்டிப்படி ஆகுறீங்க. நான் தண்ணி கொஞ்சம் குடிக்கணும். நல்ல கைது இருக்கு. என்ன சாப்பிட போயிருக்கீங்க? நல்லா உற்சாகமா தந்துங்க. தீர்ச்சி கொஞ்சம் எப்படிங்க 2 கையை அப்படி நீங்க தட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் இருக்கு பாருங்க, இது ஆர்ம்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து உங்க நெஞ்சு இந்த பக்கத்துல இருக்கா, இது நீங்க கை தட்ட தட்ட இது ரொம்ப வேகமா அடிச்சு விட்டுருதுன்னா இந்த ரத்தம் அங்க போய் பம்ப் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ், எப்பவும் நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க. இப்ப சொல்றது உங்க காதுல கரெக்டா உட்காரு. அப்ப தேவன் சொல்லுகிற காரியம் அப்படியே 3ஆம் அதிகாரம். இப்ப கிளை யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 9ஆம் வசனத்தை பார்த்தோம்னா 3:9 பார்த்தோம்னா, இதோ நான் யோசுவாவுக்கு முன்பதாக வைத்த கல், ஒரு கல்லின் மேல் 7 கண்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறது. நான் அதற்கு சித்திரவேலையை நிறைவேற்றி பாருங்க. அப்படியே 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்துருமா. அற்பமான பூமியை சுற்றி பார்க்கிற 7 கண்கள் உனக்கு அருகில் இருக்கும் போது உன் வஸ்திரம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க கடவுது. என்னங்க எது இருக்கணும்?
எதுக்காக பரிசுத்தமா இருக்கணும்? வஸ்திரம். ஆமாங்க, பிசாசு கொண்டு மேல அடிச்சுட்டு போயிடும். காக்கா வந்து மேல என்ன போட்டு போவா, ஆய் போயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் போய் காட்டுவீங்களா? கலெக்டர் போய் காட்டுவீங்களா? பாப்பா இனிமேல் ஆய் போட்டு கலெக்டர் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சட்டையை கட்டுவீங்க. அப்போ அந்த சட்டையில அசுத்தத்தை பறப்பதற்கு காக்கா அங்க வந்துடுச்சு. அப்போ உங்க வாழ்க்கையில அழுக்கு வஸ்திரத்தை பிசாசானவன் உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் வலது பக்கத்துல வச்சுக்காம பாத்துருங்க. நீங்க வேதம் சொல்லுது, ஆசாரியனே போயிட்டான்பா, உன்னை நீ காப்பாத்திக்கோ, அதிலிருந்து நீ தப்பிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய கண்களாகிய 7 கண்கள் இந்த பூமியில் உலாவிக் கொண்டு இருக்கும் போது அந்த கண்களில் நீ சிக்கிக் கொண்டாயானால் அவர் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேரும் எடுத்தாலும் அதற்கு அணுகாது. ஆண்டவா பயப்படாதீங்க. எனக்கு கையெல்லாம் மறந்துச்சுன்னா இப்படி தூக்கணும் பாருங்க. உங்களை மாதிரி என்னால கை தூக்க முடியும். அதெல்லாம் நேர் பண்ணுங்க. அதுக்காக நான் இப்படி காட்டினேன். ஒன்று நீங்க எப்படியாப்பா இப்ப அந்த மாதிரி கூட்டத்தை செஞ்சுட்டேன்டா, இப்ப அப்படி பண்ணோம்னா போயிடாதீங்க. பாருங்க, எவ்வளவு தூக்குற முடியல, அவ்வளவு பெயின் இருக்குது 2 பக்கம். ஏன்னா இங்க பிரச்சனை இருக்குது, இங்க பிரச்சனை வந்துடும். ராஜ ஊருக்கு ஒண்ணுன்னா அங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டா பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் மருத்துவதிகள போறது இல்லை. அதனால ஆண்டவரே அப்படி இருக்கு, அதை நீ விட்டுறப்ப, நீ பேச வேண்டியதை பேசப்பா அப்படின்ற. அதனால கொஞ்சம் கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ணணும். அப்போ ஆண்டவருடைய கண்கள், நம்ம தேவனுக்கு எத்தனை கண்கள் இருக்குது பாருங்க, 7 கண்கள் வைத்திருக்கிறது. உண்மையா அப்படின்னா நீங்க தீர்க்க தரிசன புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது வந்து யாரும் ஒன்று கூட்டவும் கூடாது, ஒன்று குறைக்கவும் கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நீங்க போனீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்பொழுது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குங்க. அதுதான் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக அடிக்கப்பட்ட, அவரை தொழுது கொண்டு நம்முடைய முற்பிதாக்களின் பிரதான ஆசாரியனாக இருக்கிற யோசுவாவுக்கு அழுக்கு வஸ்திரத்தை போட வைத்து அவன் அருகிலே சாத்தான் நின்று கொண்டிருந்தான். ஆண்டவர் சாத்தானை பாதாளத்துக்கு அனுப்பவில்லை. அவனை கடிந்து கொண்டு அந்த யோசுவாவின் மேல் அந்த வஸ்திரத்தை எடுத்து அவன் மேல் நீதி என்கிற ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அந்த நீதியின் வஸ்திரத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வரலாறையும் அவருடைய மரணத்தின் வரலாறையும் இந்த சகரியா புத்தகம் நீங்க முழுவதும் முடிக்கும் போதுதான் தெரியும். காரணம், கடைசி இப்ப நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும் போது 4 ஜீவன்களும் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியிலிருந்து அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆகும். 7 கண்கள் மாத்திரம் உங்க மேல வைக்கப்படல, 7 தேவனுடைய ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறபடினாலே உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்ப இந்த 17 வாரத்தை நீங்க தான் காப்பாற்றிக் கொள்ளணும். வசனம் சொல்லி தந்துகிட்டு இருக்கு. அப்பா நீ வாப்பா, சபைக்கு வா, சத்தியத்தை கேளு, நான் பேசுறேன். ஏன்னா உலக கதை இதெல்லாம் உனக்கு சொல்லி தரல, ஊர் கதையை பேசுறேன். நீ எத்தனை தலைமுறையா வரப்போறன்றது நீ ஜாக்கிரதையா பார்த்துக்கோப்பா. ஆகவே இப்ப உங்களுக்கு ஒரு பஸ் கூட நான் போட்டிருக்கேன். தம்பி அந்த பஸ் போட்டு விட்டீங்களா? அதை போட்டு சீக்கிரம் முடிச்சுக்கலாம். அப்போ 1 ராஜாக்கள் 4:25 வாசிங்கன்னா அதுக்குள்ள இங்க ஒரு ஒரு நேச்சர் செய்தி கிடைக்கும். நம்ம பட்டணத்துல நீங்க சாலமோனுடைய நாளெல்லாம் அந்த தான் தோன்றி தான் என்கிற தேசத்திலிருந்து பெயர்சபா வரைக்கும் யூதாவும் இஸ்ரவேலும் அவர்கள் தங்கள் திராட்சை தோட்டத்திலும் அப்படியே நிறுத்துங்க. தங்கள் திராட்சை தோட்டத்தில். இது என்ன பாக்குறீங்க? 1952 அவர்தான் அந்த பஸ்ஸுக்கு ஓனர். யாருங்க? அவர்தான் பஸ்ஸுக்கு ஓனர். இப்ப என்ன வருஷங்க? அந்த பஸ் பெருசு பண்ணீங்கன்னா இந்த பஸ் வராது. மாறிடுச்சு. மாறி இருக்க மாறி இருக்கா?
அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு இந்த பஸ் பார்த்துருக்கலாம், இந்த காலத்துல வாழ்றவங்க இந்த பஸ்ஸை நீங்க பார்க்கலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னும் இந்த கம்பெனி ஒண்ணுதான் சேலம் மாவட்டத்துல அப்பா வாங்கின லைசன்ஸ்ல இன்னும் ஓடிட்டு இருக்கு. சேலத்துல இருந்து பண்ணவாடின்ற ஊருக்கு மேட்டூரை தாண்டி இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஏன் இன்னும் இந்த பஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ் முதலாளிகளுடைய பிள்ளைகள் அதை கிளையை போல வளர்த்து இன்னைக்கு இவ்வளவு பெரியதா மாத்தி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு காசுல அந்த பஸ் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப சின்ன செலவா இருக்கும். இன்னைக்கு இந்த காசுல இந்த பஸ் தயாரிக்க என்ன வேணுங்க, நிறைய ஆஃபர். அப்போ கர்த்தர் உங்களை ஒரு வருஷத்துல கண்டுபிடிக்கிறாருன்னு வைங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு 40 வருஷம் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்ப இருந்தா உங்களுடைய திராட்சை செடி நிலவுல நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, உட்காந்துட்டு இருப்பீங்க. அதே நம்ம ஒரு ஸ்டோரி எடுத்துக்கலாம். நம்ம அயோத்தியா பண்ணத்துல டிஎம்எஸ் உடையாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? 4 நம்பர்னு ஒரு பஸ் 2 பஸ் வச்சிருந்தார். தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியும். அதுல பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்துல சொன்னாரு, தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலே முதலா ஒரு பெண் கண்டக்டரை வச்சு நான் என்ன பண்ணேன், வண்டி ஓட்டினேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவங்க 3வது தலைமுறை ரன் ஆகுது. இன்னைக்கு அந்த பஸ் ரூட் இருக்குதா? இல்ல, முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஏதாவது லேடி கண்டக்டர் சேலத்துல வேலை செய்யறாங்களா? இல்ல. அப்ப இதுல நம்ம என்ன பாடம் கற்றுக்கிறோம்? நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம பக்கத்துல யார் இருந்துட்டா அவரால் ஆசீர்வதிக்க முடியாதுங்க. சாத்தான் இருந்துட்டா ஆசீர்வதிக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. இப்ப இதுக்குதான் உங்களுக்கு வசனம் விளக்கம் சொல்றது. எவ்வளவு பஸ் இருக்குது. அதே புது பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு ஒரு பெரிய லாட்ஜ் வச்சிருக்காரு, சௌடாமிக லாட்ஜ் வச்சிருக்காரு. இவங்க குடும்பத்துல இருந்து ஒரு நகராட்சியில இதெல்லாம் வரலாறு. இது நான் ஏன் கத்துக்கணும்னா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புத்தி வரணும். நான் மட்டும் கர்த்தருடைய பிள்ளைன்னு வாழ முடியாது. நான் ஒரிஜினல் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா ஏன் காலத்திலேயே தான் மட்டும் பெயர்சபா வரைக்கும் அவங்கவுங்க திராட்சை தோட்ட நிலத்துல உட்காருவாங்க, அவங்கவுங்க அத்திமரத்துக்கு கீழே இருப்பாங்க. அப்ப அது என்ன அர்த்தம்னா, நீர்க்காவிரில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கடியை தந்து மரத்தோடு. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன், ஏன் டிஎம்எஸ் உடைய பிள்ளைங்களா இல்ல, ஏன் அந்த பஸ் நடத்த முடியல அப்படின்னா, அது அவ்வளவுதான். அதனுடைய எல்லா எசன்ஸும் அவரு வச்சாரு. அந்த எசன்ஸ் அந்த பிள்ளைக்கு பிடிக்கல. பூஜை போடணும், பஸ்ஸை கழுவணும், பஸ்ஸை பார்க்கணும், கண்டக்டருக்கு சம்பளம் தரணும், நல்லா இருக்குதுப்பா, அது போய் ஓடிட்டாரு. அதே போல என்எஸ் பஸ் கிறிஸ்தவங்களா நீங்க ஒண்ணுமே கிடையாது. பூக்களை அவங்க தெருவே அவங்களுக்குனாங்க. இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் வச்சு போச்சுட்டு போறாரு. எக்காட்டு அவங்கதான் பஸ் ரூட் வாங்கினாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வித்துட்டு போயிட்டாரு. அது என்ன சிரமமோ, அவங்களுடைய வாகன பஸ் தான் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி 5 பேர் 20 பேர் மேட்டர் போட்டு பாருங்க. உடல நீங்க நற்கிரியைகளை செய்வதற்கு இந்த கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள் என்றால், பிரதான ஆசாரியனாக யோசுவா அருகிலே அசுத்த வஸ்திரம் அவன் மேல் போத்தப்பட்டதை கர்த்தர் எடுத்து போட்டு அவனுக்கென்று ஒரு கல்லை கொடுத்தார். அந்த கல்லை பின்பற்றுகிற அந்த கூட்டத்தார் அவர்கள் வாழ்கிற நாட்கள் வரை அவர்கள் தேசத்திலே அவர்கள் பஞ்சத்தில் வாழ்ந்ததாய் சரித்திரம் இல்லை. அவர்கள் தரித்திரத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அதான் நீங்க சரித்திரத்தை படிச்சாதான் நல்லா தெரியும். அப்ப கர்த்தருடைய கண்கள் 7 கண்கள் மாத்திரம் உங்களுக்கு உதவி செய்யவில்லை. சாத்தான் உங்களை தொடாதபடி கர்த்தருடைய 7 ஆவிகளும் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவி வேணும்னா நீ பாதி வாரமான சபைக்கு வரணும் பாப்பா. அந்த ஆவி உன்னை பலப்படுத்த வேண்டும் என்றால் நீ பாவி. நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன், உங்களை பத்தி பேசுறேன். நான் பாவி, பாவிகளின் பிரதான பாவி. நான் ஓடி வந்தேன் டைம். ஐயோ உங்களை உள்ள போய் அப்படியா, தலை விற்கிதோ, கால் விற்கிதோ, கை விற்கிதோ, எது நீக்குதோ நீ போயிடப்பா. உங்க நாளைக்கு போகிறத நான் பார்த்துக்கிறேன். இந்த கை கொடுக்க நாளைக்கு பேசிக்கோ. சர்க்கரை கொஞ்சா தலை சுத்தா கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு வேலையா பாருப்பா. தப்பா எடுத்து நீங்க தண்ணி குடிச்சு பிரச்சனை பண்ணப்ப நான் பார்த்துக்கிறேன். சோறே சாப்பிட கூடாதுன்னு சொன்னேன். சோறுல சாப்பிட்டு போப்பா தைரியமா.
நான் உனக்கு இலவசமா சாப்பாடு போறேன் வாரம் அது உங்க சுகர் ஏன்னா ஏறிட்டு போகுது, நான் பார்த்துக்கிறேன் பாருங்க, நான் காப்பாற்றுவேன், தலை சுத்தி கீழே விட மாட்டேன். அப்ப எனக்குள்ள அந்த வார்த்தை இருந்தால்தான், இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டதே நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்றேன், விளக்கினாதான் வியாபாரம் ஆகும். இது வியாபாரம் இல்லை, விளக்கினாதான் உங்களுக்கு புரியும். அப்போ அந்த விளக்கத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தர் உங்களோடு வாழ வேண்டும் என்றால், நீங்கள் அத்திமரத்தின் நிழலிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்றால், உங்கள் திராட்சை செடிகளின் கீழே நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், உங்கள் செடிகள் கனிகள் கொடுக்கத்தக்கதாய் பரிசுத்தமாய் பராமரிக்கப்பட வேண்டும். என்னவா பராமரிக்கப்படணும்? அந்த பரிசுத்தத்துக்கு நீங்க தேவாலயத்துக்கு அவசியம் வர வேண்டும். அந்த பரிசுத்தம் தேவனுடைய ஆலயத்துல தான் இருக்கு, மற்றவர்களுடைய வாயில இல்லை. அப்ப கடைசியா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, அந்த வசனம் என்ன சொல்லி கொடுக்குது பாருங்க. வசனத்தினால் அல்ல, நாவினால் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது சத்தியமாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த 2 வசனத்தை வாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு விளக்கம் புரியும். இப்ப சபைக்கு வந்திருக்கிற நாம் சத்தியத்துக்குரியவர்களா, சத்தியவானுக்கு விரோதமாய் சாத்தானுக்குரியவர்களா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் சத்தியம். இப்ப உங்க பக்கத்துல பிசாசு இருந்துட்டான்னா நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஆனா இப்ப நான் சொல்றேன், 4 பேர் சொல்லி கேட்டு போயிடுவான். என்ன கிறிஸ்தவனா இருந்தாலும் போனேன், 8 எடுத்து வாங்கினா 10 எடுத்து வச்சுட்டு இருந்தா, நீங்க அவன் பேர ஒண்ணுமே இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருக்காப்பா சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். வரலாறு தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் வரலாறு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஏன்னா அந்த பஸ்ல நான் பயணம் செய்வேன். அந்த பஸ் தான் எனக்கு கொளத்தூர் வரைக்கும் தூங்கிட்டே போற பஸ். கொளத்தூர்ல போயிட்டும் சாப்பிட்டு வர வரைக்கும் அந்த பஸ் நிற்கும். 1 மணி நேரம் அந்த பஸ். பண்ணவாடி மழை பெய்ஞ்சிச்சுன்னா பண்ணவாடி போகாது அந்த பஸ். இங்க இருந்து 11 மணிக்கு எட்டனா அவனுக்கு 1:30 மணி வரைக்கும் டைம் இருக்குது. பண்ணவாடிக்கு 2:15 போய் சேர்ந்தாங்க. உருட்டிட்டு வா. அங்கேயே போய் கொளத்தூர்ல பண்ணவாடிக்கு போகாதுன்றா முடிஞ்சு போச்சு. 1 மணி நேரம் அந்த பஸ் நிற்கும் அந்த ஊர்ல. நம்ம போய் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேக வேகமா வேலையை முடிச்சு சாப்பிட்டு உட்காந்து டிரைவர் கரெக்டா சீட் போட்டு வச்சிருப்பாரு. ஏன்னா திரும்ப அதுதான் பஸ் திரும்ப பண்ணவாடியில இருந்து வரும்போது மேற்கு போற பஸ் அதுதான். இன்னைக்கு அப்படிதான் ஓடுது. நீங்க நடுவில் நிறைய டவுன் பஸ் விட்டாலும் இந்த பஸ் கிடைச்சு அன்னைக்கே லோடிங் தான். அங்கேருந்து குளத்தூர்ல இருந்து சேலம் வரும்போது 140 டிக்கெட் 160 டிக்கெட் அடிப்பாங்க. 2 பக்கம் கண்டக்டர் வச்சிருக்கிற பஸ் இன்னைக்கும் அதே பஸ் தான். என்ன காரணம்? அன்னிலிருந்து அந்த பஸ்ஸுக்குரிய மரியாதையை அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது புரியுது, அவங்க பார்க்கல, ஜனங்களுக்கு சேவையா பார்த்தாங்க. அதனால இன்னும் அவங்க வாழ்ந்தாங்க. நீங்க கர்த்தரை அறிந்து கொண்ட பரிசுத்தம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்க சமாதானத்தோட போவீங்க. அதை வசனத்தை வெறும் வசனமா பார்த்துட்டு இருக்க கூடாது. அதை உங்க நாவல கொண்டு வந்துட்டு அது மாதிரி வாழக்கூடாது. அது கிரியையில வெளிப்படுத்த வேண்டும். எதுல வெளிப்படுத்த வேண்டும்? அப்படி அந்த கிரியையில நீங்க வெளிப்படுத்தும் போது அது உண்மையா இருந்ததுன்னா தேவனிடத்தில் அன்பு புரிகிறவங்களுக்கு சகலமும் நன்மைகள் கை தட்டிங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த 17 வாரம் நல்ல நன்மை அனுபவிச்சிருக்காங்க. உங்க கஷ்டப்படுறதா இந்த 17 வாரத்தில் ஆண்டவர் போக்கும். உங்களுக்கு வியாதி இருந்தால் நீ ஆண்டவர் போக்கும். உங்களுக்காக ஒரு பிரத்யேக கண் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக பிரத்யேக ஒரு கிளை வந்தது. உங்களுக்காக பிரத்யேகமா 7 கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்களை போல பரிசுத்த ஜாதிகள் ஒன்றுமில்லை என்று புற ஜாதிகள் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். கண்டிப்பா உங்களால் அதை சொல்ல முடியாது. என்னன்னா இனிமே இந்த கர்த்தரை முழுசியா அறிந்து வேற ஒண்ணு தப்பெல்லாம் கிடையாது. நாவினால அறிக்கையிட்டது, வாயினால பேசியது, ஆனா கிரியை வருவது பின்னாடி ஓடி போயிரு. பரிபூர்ண உறவையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், தரித்திரமையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்ம சபையில 500 ரூபாய் நோட்டு 4 பேர் தான் கொடுத்துருக்கீங்க. 5000 எத்தனை நோட்டு போட்டுறீங்க? 500 4 பேர் மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காங்க. இல்ல அப்படி கிடையாது. அதனாலதான் என் கணக்கு அவங்க விரும்பி எடுத்துக்கிட்டார், ஏற்றுக்கொண்டார். தரித்திரர் 100 ரூபாய் போட்டோம்னா தரித்திரர் கிடையாது.
18 பேர் கூடுதல் போட்டுருக்கீங்க. எல்லாம் மனசுக்குள்ள இருக்குது. அப்படியே பொங்கும். டேட்டாவெல்லாம் நம்ம போய் சொல்ல தெரியாது. டேட்டாலாம் நான் பரவாயில்லை டிக்கெட் அடிக்கிறது அங்கே எனக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ண பேர் எழுதி என்ன வச்சுட்டு நான் சொல்லப்பா கஷ்டப்பட்டு நான் காப்பாற்ற அவசரப்பட அவசியமே படாதப்ப நான் காப்பாற்றுறேன். ஜாக்கிரதையாக பேசி வாயினால நாவினால ஆண்டவரை புதுசுத்தி ஆண்டவருக்கு பரிசுத்தமுள்ள தெய்வம் அப்படியது. அவர் ஈசாய்க்கு மடிமருத்துவனோட கிளை. அவர்கிட்ட நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா எதிலும் அதிக கனி கொடுப்பான். என்னங்க 33 வருஷம் தான் வாழ்ந்தார். உங்களுக்கு ஆக்சிடென்ட் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? நீங்க யாராவது 20 வயசுக்கு உங்க வயசு நீங்க யோசிங்க. ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்களா? எத்தனை வயசுக்கு மேல இருக்கீங்க? ஆயுசு நாட்கள் அப்படியே கொஞ்சம் யோசிங்க. இந்த வருஷத்தை அப்படி மனசுல போட்டுங்க. நீங்க உயிரோடு ஜீவிக்கணும்னு அவருக்கு உயிரை கொடுத்தாரு. அவருக்கு என்னத்தை கொடுக்க போறீங்க? நீங்க பரிசுத்தமா இந்த கர்த்தரை ஆசாரிங்க. கர்த்தரை மகிமைப்படுத்ததான் ஆண்டவருக்கு அறிந்திருக்கிறார். அந்த மகிமையில அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்களும் உங்கள் வாழ்நாளிலே உங்கள் திராட்சை தோட்டத்தின் அடியிலே நீங்கள் நிலையிலே படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தி மரத்தின் நிலையிலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். திராட்சை செடி என்ன, அத்தி மரம் என்ன, உங்களுடைய பொக்கிஷ சாலையிலே நீங்கள் நிதானமாய் கொடுத்தார் எடுப்பார் எடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் படுக்கிறீர்கள். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உங்கள் அருகிலே சாத்தான் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். என்னங்க கொஞ்சம் இடம் சொல்லிக்கீங்க. வந்துட்டேன்னா வந்து சொல்லிக்கீங்க. கொஞ்சம் இடம் பேசுங்க. அவ்வளவு முடிஞ்சிச்சுங்க. சாத்தான் இல்லையா வரிசைன்னு சொல்லிட்டு வர பனிஷ்மெண்ட் முடிச்சலாம். தம்பி டக்கு டக்குன்னு சொல்லிட்டு உட்காரு. நான் அடுத்து முடிக்கிறேன். ராவதி மதிக்கிறேன். பட்டு பட்டு முடியும்.